நான் உங்கள் பின்சி. வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு அக்ரலிக் ஷீட்டில் நெய்ம் போர்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது உங்களோட ஆஃபீஸ்லேயோ இல்லை வீட்லேயோ உங்களோட நெய்ம், ஹவுஸோட நெய்ம், இல்லைனா ஆஃபீஸ் நெய்ம், இல்லை உங்கள் நெய்ம் எது வேணாலும் எழுதி வச்சுக்கலாம். இல்லை உங்கள் பிக்சரை வேணாலும் நீங்கள் இதே மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். வீட்டை அலங்காரப்படுத்துறதுக்காக இருக்கலாம், ஆஃபீஸ் அலங்காரப்படுத்துறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்கிற பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க அக்ரிலிக் ஷீட் நெய்ம் போர்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெய்ம் போர்டு பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டில் அக்ரிலிக் ஷீட் வேணும். இது 5 mmல 6 இன்ச்சு அளவில் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இதே மாதிரி ஒரு ஸ்டிக்கர் பிரிண்ட் எடுத்திருக்கேன். இதில் நான் என்னோட சேனலோட நேம் தான் எழுதியிருக்கேன், பின்சிஸ் விலாக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். இது உங்களோட நேம் என்ன வேணாலும் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லை, அக்ரிலிக் ஷீட்டோட அளவும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவுகள் கூட்டவோ குறைக்கவோ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வாட்டர் பேப்பர் இதே மாதிரி ஒரு சின்ன பீஸ் வேணும். ஸோ இது நான் 320 எடுத்திருக்கேன். நீங்கள் 280 எடுத்தாலும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறமா இதே மாதிரி கொஞ்சம் கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு எல்இடி ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். இது ஒயிட் கலரில் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் RGB மல்டி கலரில் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதே மாதிரி ஒரு மினி சுவிட்ச் எடுத்திருக்கேன். கூடவே 12 volt DC ஃபீமேல் சாக்கெட் எடுத்திருக்கேன். கூடவே 12 volt DC அடாப்டர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பிளாக் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் எடுத்திருக்கேன். வாங்க நம்ம அக்ரிலிக் ஷீட் நெய்ம் போர்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டில் நம்ம அக்ரிலிக் ஷீட்டில் நம்மளோட ஸ்டிக்கர் பிரிண்ட் எடுத்து ஒட்ட போகிறோம். இப்போ நம்ம சூப்பராக ஒட்டியாச்சு. இனி நம்ம அதே ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இதை ரொம்ப கவனமாக நம்ம கட் பண்ணி எடுக்கணும். நம்ம இனி இதை கட் பண்ணிடலாம். நீங்கள் ஸ்கெயில் ஏதாவது வச்சு கொஞ்சம் கவனமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆழமாக கட் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்க ஷீட்டும் சேர்த்து தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம பியை கட் பண்ணி முடிச்சாச்சு. இனி இதை நம்ம கலத்தி எடுத்துடலாம். உள்ளே இருக்க ஷீட்டையும் சேர்த்தே கலத்தி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி கலத்தி எடுத்துக்கோங்க. எல்லா இதையுமே இதே மாதிரி கட் பண்ணி கலத்தி எடுத்துருங்க. நம்ம இப்போ சூப்பராக கட் பண்ணி முடிச்சாச்சு. எனக்கு இது கட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பொறுமையாக உட்காந்து மெதுவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி நம்ம வாட்டர் பேப்பர் வச்சு இந்த கேப்பை எல்லாமே ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி இந்த எல்லா லெட்டர்ஸையுமே ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ சூப்பராக ஸ்க்ராட்ச் பண்ணி முடிச்சாச்சு. இனி நம்ம இதை மாற்றி வச்சுட்டு பாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அக்ரிலிக் ஷீட் நெய்ம் போர்டு வைக்கிறதுக்காக நம்ம ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக நான் கார்ட்போர்டில் ஒரு பாக்ஸ் டைப்பில் பண்ணலான் இருக்கேன். ஃபர்ஸ்ட்டில் நான் கார்ட்போர்டில் இதே மாதிரி கொஞ்சம் பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் ஒரு பீஸில் மட்டும் இதில் மினி சுவிட்ச் வைக்கிறதுக்காக சின்னதாக ஒரு ஓட்டை போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இதில் DC சாக்கெட் வைக்கிறதுக்காக இதுலேயும் ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டிருக்கேன். இனி இதை நம்ம க்ளூ கன் வச்சு ஒட்டி எடுத்துடலாம். இனி இதை ஒட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம கீழே பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இனி இதுக்கு மேலே வைக்கிற பீஸில் இதில் ஒரு ஓட்டை போடணும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டில் வரைஞ்சிடலாம். நம்ம இப்போ வரைஞ்சி எடுத்துடலாம். கரெக்டாக இதுக்குள்ளாடி தான் இது போகணும். ஸோ அதுக்காக அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ சூப்பராக வரைஞ்சி முடிச்சாச்சு. இனி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நான் இப்போ சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு.
இனி நம்ம இதில் பெயிண்ட் பண்ணணும். ஸோ இதுக்காக நான் ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடையில நாசம் ஆயிரும், அதனால் நான் வெளியே போய் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் இப்போ பெயிண்ட் பண்ணி காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. வெளிப்பக்கம் மட்டும்தான் நான் பெயிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். உள்பக்கம் நான் பெயிண்ட் பண்ணலை. அதுக்கப்புறமா இங்கே 2 பீஸ் நான் வச்சுருக்கேன். எதுக்காக இது வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது அந்த அக்ரிலிக் ஷீட் வைக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக தான் இந்த 2 பீசஸும் நான் வச்சுருக்கேன். இனி நம்ம இந்த ஃபீமேல் டிசி சாக்கெட்டை இதில் ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இனி நம்ம இதில் வச்சு க்ளூ அப்ளை பண்ணி விட்டுடலாம். நம்ம இப்போ சாக்கெட்டை ஒட்டியாச்சு. இனி நம்ம எடுத்து வச்சுருந்த எல்இடியை பீல் பண்ணிட்டு ஒட்டிடலாம். இப்போ நம்ம ஒட்டி முடிச்சாச்சு. இனி நம்ம சுவிட்சை மாட்டிடலாம். இனி நம்ம டிசி சாக்கெட்டோட பாசிட்டிவையும் எல்இடியோட பாசிட்டிவையும் நம்ம சுவிட்சில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி சோல்ட்ரின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த 2 நெகட்டிவும் சேர்த்து சோல்ட்ரின் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ சர்க்யூட் எல்லாமே முடிச்சாச்சு. இனி நம்ம இதில் க்ளூ கன் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். நம்ம இப்போ சூப்பராக ஒட்டி முடிச்சாச்சு. இனி நம்ம இந்த அக்ரிலிக் ஷீட்டில் இந்த ஸ்டிக்கர் எல்லாமே எடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்டிக்கரை எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பின்சிஸ் vlog சூப்பராக தெரியுது. இனி நம்ம இதில் ஃபிட் பண்ணிடலாம். இனி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம அடாப்டர் கொடுத்தாச்சு. நம்ம இனி ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நம்ம இனி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம பின்சிஸ் vlog சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பிக்சர் வச்சா இதோட பெட்டராக சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.